நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? நம்ம பேசும்போது மத்தவங்க நம்மள கவனிக்கணும், நம்ம கருத்துக்களுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும்னு. ஆனா உண்மையான மரியாதைங்கிறது அதிகாரம் பண்ணி வருது இல்ல. அது எப்படி ஒரு ஆழமான புரிதல்ல இருந்து வருதுங்கிறத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். நாம பார்க்க போறது ஒரு சின்ன கதை தாங்க. ஆனா அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற பாடம் ரொம்ப ரொம்ப பெருசு. தலைமை பண்புக்கும் மரியாதைக்கும் இருக்கிற அந்த ஆழமான தொடர்பை இது நமக்கு சூப்பரா புரிய வைக்க போகுது. எப்பவாச்சும் இப்படி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நீங்க ஏதோ ஒன்னு சொல்ல வரீங்க, ஆனா யாரும் அதை கண்டுக்காத மாதிரி ஒரு ஃபீலிங். அது ரொம்பவே கஷ்டமான ஒரு நிலைமை இல்லையா? நாம இப்ப பார்க்க போற கதையோட ஹீரோவுக்கும் இதே மாதிரி ஒரு விரக்தி தான். அவன் யாரு, என்ன பண்றாங்கறதெல்லாம் முக்கியம் இல்ல, அவனோட பிரச்சனை தான் இங்க ரொம்ப முக்கியம். அவ ஒரு செம பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டுங்க. அவ மைண்ட்ல எப்பவும் புது புது ஐடியாஸ் பொங்கி வழியும். ஆனா அவன் கூட இருக்கிற மத்த மாணவர்கள் அவனோட ஐடியாஸ கேக்கறதுக்கு பதிலா அவனை சுத்தமா கண்டுக்கவே மாட்டாங்க. அவன் பேச ஆரம்பிச்சா அவன் வார்த்தைங்க காத்துல கரைஞ்சு போற மாதிரி ஒரு ஃபீல். அவ சொல்றது யாருடைய மனசையும் தொடவே இல்ல. அது அவனுக்குள்ள ஒரு பெரிய வருத்தத்தை உருவாக்குச்சு. தொடர்ந்து இப்படி எல்லாரும் புறக்கணிக்கிறதால அவனோட தன்னம்பிக்கையே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடுச்சு. அவனுக்குள்ள ஒரே குழப்பம், விரக்தி. நான் சொல்றதுல என்ன தப்பு இருக்குன்னு தனக்குத்தானே கேட்டுக்கிட்டான். அவனோட விரக்தியோட உச்சத்துல ஒரு சின்ன நம்பிக்கை கீத்து தெரியுது. அதுதான் அவனோட வாழ்க்கையே மாத்தப் போகுது. தனியா இந்த பாரத்தை சுமக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு ஊருக்கு வெளியே இருந்து ஒரு பெரியவர்கிட்ட அட்வைஸ் கேட்கலான்னு முடிவு பண்ணான். அது அவன் எடுத்த ஒரு நல்ல முடிவு. அந்த பெரியவர் சொன்ன முதல் அட்வைஸ் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப ஆழமானது. அவர் சொன்னாரு, ஒரு பிரச்சனைய சரி செய்யறதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனையில சம்பந்தப்பட்டவங்களோட பார்வையில இருந்து அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. நாம நிறைய நேரத்துல இதைத்தானே செய்ய மறந்துடுறோம். அடுத்து அவர் சொன்ன விஷயம் இன்னும் முக்கியமானது. நம்ம மத்தவங்க கருத்துக்கு மதிப்பு கொடுத்தாதானே அவங்க நம்ம பேச்சு கேட்பாங்க, அவங்க நம்ம தலைமையை ஏத்துப்பாங்க. யோசிச்சு பாருங்களேன், இது எவ்ளோ உண்மை. கடைசியா அவர் ஒரு எச்சரிக்கையும் கொடுத்தார். நான் சொல்றது மட்டும்தான் சரின்னு நீங்க அடம் பிடிச்சா கடைசியில உங்க பேச்ச கேட்க யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த வார்த்தைகளோட ஆழம் புரியுதா? சரி, அந்த பெரியவரோட அட்வைஸ நம்ம டெய்லி லைஃப்ல எப்படி யூஸ் பண்றது? வாங்க அது ஒரு 3 சிம்பிள் ஸ்டெப்ஸா பிரிச்சு பார்க்கலாம். முதல் ஸ்டெப், ஒரு நல்ல டாக்டர் மாதிரி பிரச்சனைய முழுசா புரிஞ்சுக்கிறது. 2வது ஸ்டெப், அவங்க சொல்றத காது கொடுத்து கேட்கறது. அது தப்பா இருந்தா கூட பரவாயில்ல. 3வது ஸ்டெப் தானா நடக்கும். நீங்க மதிப்பு கொடுக்க ஆரம்பிச்சாலே போதும், மரியாதை உங்களை தேடி வரும். சம்பாதிச்ச மரியாதைன்னா என்ன? அது ஒரு மேனேஜர் தன் கீழே வேலை செய்யறவங்கள மிரட்டி வாங்குறதில்ல. அதுக்கு பதிலா அவங்க கஷ்டத்தை காது கொடுத்து கேட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டா நிக்கிறதுல வர்றது. இந்த அட்வைஸ் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அந்த மாணவன் என்ன செஞ்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? அவனோட வாழ்க்கையில என்ன பெரிய மாற்றம் வந்திருக்கும்? அவன் திரும்பவும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போனான். ஆனா இந்த தடவை அவன் ஒரு புது மனுஷனா போனான். அவன் முதல்ல பேசவே இல்ல. அவன் வாய மூடிட்டு காதை நல்லா திறந்து வச்சான். அந்த ஒரு சின்ன மாற்றம் ஒரு பெரிய மேஜிக்கையே செஞ்சது. கட்டாயப்படுத்துற அதிகாரம் ஒரு சுவர் மாதிரி, அது உங்களையும் மத்தவங்களையும் பிரிச்சிடும். ஆனா நாமளா சம்பாதிக்கிற தலைமை பண்பு ஒரு பாலம் மாதிரி, அது மனசுகளை இணைக்கும். பாருங்க, இந்த கதை ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டதா இருக்கலாம். ஆனா இதுல இருக்கிற பாடம் இன்னிக்கும் நம்ம ஆபீஸ்ல, நம்ம குடும்பத்துல, நம்ம நட்புல எல்லா இடத்துலயும் அப்படியே பொருந்துது. நீங்க உங்க ஆபீஸ்ல ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்ல இருக்கீங்களா? இல்ல உங்க வீட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கா? உங்க ஃப்ரெண்டோட ஏதாவது மனஸ்தாபம் இருக்கா? எதுவா இருந்தாலும் இந்த 3 ஸ்டெப்ஸை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வாரம் உங்க லைஃப்ல யாரு கூடயாவது பேச கஷ்டமா இருக்கா? அவங்க கிட்ட போய் பேசுங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. அவங்க பார்வையில இருந்து யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன உரையாடல் கூட ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம்.